இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன் ஐடியல். பேக் ஸ்லீப், நேராக மேலே பார்த்து தூங்குறது, சைடில் படுத்து தூங்குறது லேட்ரல் ஸ்லீப், இல்லை ஸ்டொமக் ஸ்லீப் குப்புறப்படுத்து தூங்குறது. பேக் ஸ்லீப்போட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நேராக படுத்து தூங்குறது, அது ஒன் ஆஃப் த காமன் ஸ்லீப்பிங் பொசிஷன். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்குக்கு, ஸ்பைனுக்கு, இதுக்கெல்லாம் வந்து அது நல்ல பொசிஷன், நல்ல ரெஸ்டிங் பொசிஷன். அது யாருக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம், நெஞ்சு கரிக்கிற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஸ்லீப் ஆப்னியா, கொரட்டை வருது, தூங்கும்போது நாக்கு பின்னோக்கி கீழே இறங்குறதால மூச்சு குழாயை அடைக்கலாம். ஸோ ஸ்லீப் ஆப்னியா பேஷண்ட்ஸ்க்கும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கும் அது ப்ரிஃபர்ட் பொசிஷன் கிடையாது. அனதர் காமன்லி ஸ்லீப்பிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சைடில் தூங்குறது, லேட்ரல் பொசிஷன். அதுலேயும் லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன் தூங்குனீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் சர்க்குலேஷன், இட்ஸ் குட் ஃபார் ரெடியூசிங் த ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சியில் மோஸ்ட் ரெக்கமெண்டட் பொசிஷன். ஒரே டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கையை வச்சு தூங்கும்போது ஒரு பில்லோ கடியிலையோ தலைக்கடியிலையோ வைக்கும் பொழுது அந்த நம்னஸ் காலையில் இருக்கலாம். மூணாவது ஸ்டொமக் ஸ்லீப், அதாவது குப்புறப்படுத்து தூங்குறது பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பொசிஷன் சொல்லலாம். நெக் பெயின் வரலாம், பேக் பெயின் வரலாம், ஷோல்டர் பெயின் வரலாம், ரிஃப்ளெக்ஸை அதிகப்படுத்தலாம். ஸோ இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு அதுதான் ஃபேவரட்டாக வருதுன்னா ட்ரை டு அவாய்ட் கண்டினியூஸ்லி ஸ்லீப்பிங் இன் தட் பொசிஷன். ஸோ நார்மலாக ஒரு 80 to 90 மினிட்ஸில் ஒரு ஸ்லீப் சைக்கிள் முடியும் போது நீங்கள் வேற பொசிஷனுக்கு மாற ட்ரை பண்ணுங்க.